கப்பலோடு தமிழான திரைப்படம் எப்படி உருவாச்சுன்றத வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு கப்பலோட்டி தமிழன் படம் ஃபர்ஸ்ட் நூலாக தான் இருந்திருக்கு. இந்த நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேப்போ சிவஞானம். இவர் ஒரு மிகச்சிறந்த ஜேர்னலிஸ்ட் அண்ட் பொயட். இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை கொண்டு நாடக கலைஞர் டி.கே. சண்முகம் வ.உ.சி. நாடகத்தை உருவாக்குனார். அதாவது பாரதி விழாவில் 1952 பார்த்தீங்க அப்படின்னா வ.உ.சிக்கும் கலெக்டர் வின்சுக்கும் நடந்த உணர்ச்சிகரமான உரையாடலை நாடக வடிவில் உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சென்னை கச்சாலீஸ்வரர் கோவில் அருகே இந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றமும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கப்பலோட்டி தமிழன் படம் உருவாவதுக்கு ஒரு முக்கியமான வித்தாவே அமைஞ்சுது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கப்பலோட்டி தமிழன் படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெற்ற எஸ்.டி. சுந்தரம். அதுக்கப்புறம் சின்ன அண்ணாமலை பி.ஆர். பந்துலுட்ட போயிட்டு கப்பலோட்டி தமிழனை படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அது திரைப்படமாகவும் உருவாகுது. சிவாஜி சார் வ.உ.சியாகவும், எஸ்.வி. சுப்பையா பாரதியாகவும், டி.கே. சண்முகம் சுப்பிரமணிய சிவாவாகவும் நடித்து வாழ்ந்திருப்பாங்க. சிவாஜி சார் தன் வாழ்க்கையில் பல 100 படங்கள் நடிச்சிருந்தாலும் தனக்கான பெரும் சவாலான கேரக்டர் வ.உ.சியை நடித்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு. இந்த படத்தை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு டீம் அமைச்சு அந்த டீமுக்கு தலைவராக மேப்போ சிவஞானம் இருந்தார். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒட்டப்பிடாரம், தூத்துக்குடி, கோயில்பட்டி, நெல்லை, கோவை இந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு பல தகவல்களை திரட்டுறாங்க. இவங்க கூட சிவாஜி சாரும் போயிருக்காரு, இயக்குனர் பி.ஆர். பந்துலுவும் போயிருக்காரு. சிவாஜி சார் தன்னுடைய வழக்கமான உடல்வாக கொண்ட கம்பீரத்தை இந்த வ.உ.சி. கதாபாத்திரத்துக்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஆக்டிங்கும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி செப்பி திரிவாரடி கிளியே அப்படின்ற பாரதியோடைய பாடல் காட்சி வரும். வ.உ.சி. வணங்குவார், எல்லாருமே கண்டுக்காமலே போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வ.உ.சியை கண் முன்னால் அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருப்பார் சிவாஜி சார். இந்த கப்பலோட்டி தமிழன் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா வ.உ.சியோடைய பையன் எங்கள் ஐயாவை நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த தருணத்தில் சிவாஜி சாருடைய மனசுக்கு உள்ளே இருந்த ஒரு அச்சம் கலந்த படப்படப்பு அப்பந்தான் முடிவுக்கே வந்துச்சான். இதுக்காக சிவாஜி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழும் காலத்தில் உள்ள பெரிய மனிதர்களை திரையில் வெளிப்படுத்தும் போது அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களை பார்க்கும்போது ஒரு உண்மைத்தன்மை வர வேண்டும் அல்லவா, அதற்காகவே நான் மிகவும் மெனக்கட்டு நடித்த சவால் நிறைந்த படமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் வெளிவந்த நேரத்தில் பி.ஆர். பந்துலு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டருக்கு தோழர் ஜீவாவுடைய குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அவங்க கப்பலோட்டி தமிழன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ தோழர் ஜீவா தூக்கம் தாழாமல் தேம்பி அழுதுட்டு இருந்திருக்காரு. பக்கத்தில் இருந்த ஜீவா அவங்களுடைய பொண்ணு டாக்டர் உமாதேவி, அப்பா இந்த அளவுக்கு அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, தமிழர்களுடைய மனதில் இந்த அளவுக்காவது வ.உ.சி. இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு வித்திட்டவர் மேப்போ சிவஞானம், தண்ணீர் பாய்ச்சியவர் பி.ஆர். பந்துலு, மரமாக்கியவர் நம்மளுடைய சிவாஜி சார். இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படத்தை பற்றி இவ்வளோ விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சரி, ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.